தம்பிங்களா கொஞ்சம் நில்லுங்க. நம்ம தல தோனிய நீங்க ஏதோ சாதாரணமா நெனச்சுட்டு, இப்படி மட்டம் தட்டி பேசுறத முதல்ல நிறுத்துங்க. அந்த மனுஷன் எப்படி அவர் கரியர் ஆரம்பிச்சாரு? இந்த ஐபிஎல்லுக்காக இந்த ஐபிஎல் சிஎஸ்கே டீமுக்காக அவர் எவ்வளோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. பிளஸ் அது மட்டும் இல்லாம, இந்தியன் டீமுக்காக அவரு அந்த பொறுப்புல இந்தியன் டீமுக்குள்ள நுழைஞ்சதுக்கப்புறம், இந்தியன் டீமோட மாற்றம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு ஒண்ணு கூட தெரியாம, ஏதோ 2 ஐபிஎல் சீசன் 2024, 2025 ஐபிஎல் சீசனும் பார்த்துட்டு, நீங்க வந்து அவர் ரிட்டயர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்றது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப தப்புப்பா. அவர் ரிட்டயர்ட் ஆகணும், அவர் வயசாகணும், பிளஸ் அவரால விளையாடணும்ல. அவரு எதுக்குப்பா நீ சிஎஸ்கே டீம்ல வச்சிருக்கீங்க அப்படின்னு, அவர நீங்க மட்டம் தட்டி பேசி, விமர்சனத்த நீங்க அவர தள்றது ரொம்ப, ரொம்ப தவறு தம்பி. அவரோட லெஜண்ட். அவரு ஒரு சரியான ஒரு லெஜண்ட். அவரோட இந்த கிரிக்கெட் கரியர் நீங்க முன்னாடி அந்த காலத்துல நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, அவர பத்தி உங்களுக்கு தெரியும். பிளஸ் அவர பத்தி நீங்க அப்படி பேச மாட்டீங்க. அவர பத்தி தெரியாம அப்படி பேசாதீங்க. பிளஸ் 2026ல அவரு யாரு? அவரு எப்படிப்பட்ட லெஜண்ட்? அப்படிங்கிற இந்த 2026 ஐபிஎல்ல அவரோட இந்த விஸ்வரூபம் ஒரு தரமான ஒரு சம்பவம் இந்த 2026ல நம்ம தலைவன்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு அவர் யாரெல்லாம் மட்டம் தட்டி பேசுறீங்களோ, அவருக்கெல்லாம் ஒரு தக்க பதிலடி குடுக்குற வகையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் ஒரு மாஸான ஒரு கம்பேக்குங்கிறது கம்பல்சரி குடுப்பார் நண்பர்களே. பார்த்து தெரிஞ்சுக்கங்க அதை முதல்லயும். வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க நம்ம தல தோனியோட தல தோனிய சில நண்பர்கள்லாம் அப்படி மட்டம் தட்டி பேசுறாங்க. பிளஸ் எதற்கு நம்ம தல தோனி ஏன் தல தோனின்னு அப்படியே ஆடுறீங்க அப்படின்னு நீங்க அவர ரொம்ப இழிவுபடுத்துறாங்க. பிளஸ் அவர பத்தி உங்களுக்கு தெரியாதனால தான் பார்த்தீங்கன்னா, அவர இந்த அளவுக்கு இழிவுபடுத்துறீங்க. பிளஸ் அவர் இந்தியன் டீமுக்காக செஞ்ச எவ்வளோ மாற்றங்கள் இருக்கு. 2007ல இளைஞர்கள வச்சு வேர்ல்டு கப்ப தட்டி தூக்குனாரு. அதோட மட்டும் இல்லாம 2011ல இந்தியாவுக்கு கப்ப வாங்கி குடுத்தாரு. 2013ல நமக்காக மறுபடியும் கப்ப வாங்கி குடுத்து 3 வகையான ஐசிசி டிராஃபியும் இந்தியாவுக்கு வாங்கி குடுத்து ஒரு பெருமைய இந்தியாவுக்கு தேடி கிடந்தாரு. பிளஸ் அது மட்டும் இல்லாம ஒரு கேப்டனா எப்படி இருக்கணும்? ஒரு கேப்டனா எப்படி டீம வழிபடுத்தணும்? எப்படி இருக்கணும்? ஒரு கேப்டனா எப்படி இருக்கணும்? இந்த உலகத்துக்கே காமிச்சாரு. இவரு வந்து பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட்ல சும்மா நடந்து வந்தாவே சும்மா கெத்தா இருக்கும். ஒவ்வொரு மூவ்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு வகையான ஆடியன்ஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க. இவரு பேட்ட தூக்குனா வந்து அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் சவுண்டும், பிளஸ் இவரு கிரவுண்ட்ல வர்றத பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு ஆடியன்ஸ் சவுண்டும் பார்த்தீங்கன்னா, இவரோட கிரிக்கெட்டுக்கு மட்டும் இல்லங்க. இவருக்காக தான் வந்து நெறைய பேர் இருக்காங்க. இவரு செஞ்ச ஒவ்வொரு தரமான ஒரு விஷயமும் இந்தியன் டீமுக்காக இருக்கட்டும், பிளஸ் சிஎஸ்கே டீமுக்காக இருக்கட்டும், நெறைய வந்து பண்ணி குடுத்துருக்காரு. அதனால தான் இவ்ளோ ஆடியன்ஸ் இருக்காங்க. பிளஸ் இவர பத்தி தெரியாத ஒரு சிலர் தான் இவர வந்து குறை சொல்லிக்கிட்டு திரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. பிளஸ் அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, மாத்துறது இந்த தலைவன் 2020 மாத்தி காமிப்பாரு. இனி யாராலயும் தல தோனிய குறை சொல்லவே கூடாது. எதனால நீங்க எல்லாம் குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சிஎஸ்கே அப்படின்னு பிரிஞ்சு கிடக்கிற சிஎஸ்கேயா இருக்கட்டும், மும்பை இந்தியன்ஸ், ஆர்சிபின்னு பிரிஞ்சு கிடக்கிறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தலைய நீங்க வந்து திட்டுறீங்க. ரோஹித் சர்மா ஃபேன்ஸா இருப்பீங்க. இன்னொரு சைடு விராட் கோலியோட ஃபேன்ஸா இருப்பீங்க. அதே கிங் கோலியா இருக்கட்டும், அதே ஹிட்மேன் ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், பிளஸ் அவங்க 2 பேத்தையும் உருவாக்குனது நம்ம தல தோனி தான். அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தல தோனிய ஒரு குருவா வணங்குறாங்க. ஒரு அண்ணனா நினைக்கிறாங்க. பிளஸ் அவங்க எங்க இருந்தாலும் தேடி போய் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட முதல்ல பேசுவாங்க. நம்மளோட கிங் கோலியே சொல்லியிருக்காரு, "என்னுடைய முதல் கேப்டன் யாரு?" அப்படின்னா எம்.எஸ். தோனின்னு சொல்லியிருக்காரு. அதே மாரி நம்ம ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா, "எனக்கு எப்பவுமே முதல் கேப்டன். என்னுடைய ஒரு என் வாழ்க்கையே கரியரே மாத்துனது யாருன்னு கேட்டா, நம்ம தல தோனின்னு" அவரு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட 2 ஜாம்பவான்களே நம்ம தல தோனிய ஒரு குருவாவோ, அண்ணனா நெனச்சுக்கிட்டு இருக்கும்போது, அவங்களோட ஆடியன்ஸா நீங்க இருக்கும்போது, ஏன் நீங்க தல தோனிய வந்து வேற மாரி பார்க்குறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. பிளஸ் தல தோனி அவரு வேற ரகங்க. அவரு வந்து இந்தியன் டீமுக்காக வேற மாரி பண்ணியிருக்காரு. பிளஸ் இந்த ஐபிஎல்லுக்காக எவ்வளோ பண்ணியிருக்காரு. 2008ல ஒரே ஒரு வித்தியாசமான ஹேர்ல என்ட்ரி குடுத்தாரு. ஒவ்வொரு டீம்லயும் பார்த்தீங்கன்னா, மும்பை, ஆர்சிபி, ராஜஸ்தான் இந்த மாரி ஒவ்வொரு டீம்லயும் ஒரு ஐகானிக் ஒரு பிளேயர் இருப்பாங்க. சச்சின், சேவாக் இந்த மாரி ராகுல் டிராவிட் இந்த மாரி ஷேன் வார்னே அப்படின்ட்டு ஒரு ஐகானிக் பிளேயர வச்சிருந்த ஒவ்வொரு அணியிலும், நம்ம சிஎஸ்கேல எம்.எஸ். தோனிங்கிற ஒரு சாதாரண ஒரு சின்ன பையன எடுத்து வச்சிருந்தாங்க. பிளஸ் யாருமே ஐகானிக் பிளேயரா இல்லாம இருந்தப்ப, இந்த டீம நான் எடுத்துட்டு போறேன். இந்த டீம நான் வந்து ஒரு பெரிய டீமா உருவாக்கிறேன் ஒரு சேலஞ்ச் பண்ணி, இந்த 18 வருஷத்துல ஒரு 2 முறை மட்டும் தான் சஸ்பென்ஸ் ஆகியிருக்காங்க இந்த சிஎஸ்கே டீமு. அந்த 2 முறைய தவிர மொத்தம் பார்த்தீங்கன்னா, 5 முறை டைட்டில் அடிச்சிருக்காங்க சிஎஸ்கே டீமு. 4 முறை மட்டும் தான் வந்து குவாலிஃபையர் ஆகல. 12 முறை வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல் குவாலிஃபையர் ஆயிருக்காங்க. நான்
10 முறை வந்து ஃபைனல் போயிருக்காங்க. இப்படிப்பட்ட டீம யார்யா வந்து வழிநடத்த முடியும்? இந்த மாரி கேப்டன் எப்படி எங்கேயா கிடைப்பா? இந்த மாரி ஒரு கேப்டன் எந்த ஒரு ஃபிரான்சைசி கிரிக்கெட்லயும் கிடைப்பாங்களா? இப்படி யாராவது வழி நடத்த முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு லெஜெண்டரி கிரிக்கெட்டர, ஒரு லெஜெண்டரி கேப்டன எப்படி நீங்க வந்து சாதாரணமா சொல்லிடுறீங்க? உங்களால முடியல. நீங்க போயிருங்க. கேம்ல விளையாடாதீங்க. நீங்க எதுக்கு பிளேயரா இருக்கிறீங்க? நீங்க வந்து என்ன பண்றீங்க? அப்படின்னு எப்படி நீங்க வந்து ஒரு சாதாரண அப்படி மட்டம் தட்டுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இவர பார்க்க தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவரு வந்து கிரிக்கெட்ல அடிக்கணும், 6 அடிக்கணும், 4 அடிக்கணும், ரன் அடிக்கணும், சேஸ் பண்ணணும், வின் பண்ணணும். அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. இவரு உள்ள என்ட்ரி குடுத்து இவர பார்க்குற அந்த சந்தோஷமே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சிஎஸ்கேல நம்ம தோனி இல்லாத ஒரு நிமிஷம் நீங்க சிஎஸ்கே டீம யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து சிஎஸ்கே டீம நெனச்சு கூட பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீம வந்து நமக்கும் ஒரு பாண்டிங்க உருவாக்கி இருக்கிறது. இந்த பாண்டிங்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தோனி தான். அதனால தோனி இல்லாத சிஎஸ்கே டீம் யாராலயும் நெனச்சே பார்க்க முடியாது. அவரு இல்ல அப்டின்னா, சிஎஸ்கே டீம்ங்கிறது ஒண்ணு இல்லவே இல்ல. பிளஸ் இத்தனை வருஷம் ஒரே ஒரு கேப்டன், ஒரே அணி. இந்த ஒரு ரெக்கார்டு இவ்ளோ ரெக்கார்டு படைச்சு வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு வாழ்க்கையில எல்லாத்துக்கும் வெற்றி, தோல்விங்களும் வருங்க. அந்த வெற்றி, தோல்வி வரலன்னா யாருமே மனுஷனே கிடையாது. ஒரு வெற்றிங்கிறது வருதுன்னா, தோல்விங்கிறது கம்பல்சரி வந்துரும். வெற்றிய நீங்க எந்த அளவுக்கு கொண்டாடுறீங்களோ, தோல்வியும் அதே மாரி ஏத்துக்கணும்ல. அத ஏன் உங்களால ஏத்துக்க முடிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. அதனால வெற்றிய ஏத்துக்குங்க, தோல்வியும் ஏத்துங்க. நம்ம தலைய குறை சொல்லாதீங்க. நம்ம தல என்னைக்குமே தல தான். நம்ம தல உள்ள என்ட்ரி குடுத்தா, எதிரணியில இருக்க 11 பேருக்குமே வேக்கும். பிளஸ் பதட்டத்துல எங்க பந்து போறது, எங்க ஃபீல்டிங் நிப்பாட்டுறதுன்னு தெரியாம பதட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா மிரண்டு போவாங்க. பிளஸ் மனுஷன் அடிக்கிற அடி ஒவ்வொன்னும் பார்த்தீங்கன்னா, சும்மா மரண அடியா இருக்கும். இந்த மனுஷன் அடிச்சாருன்னா சும்மா 2 தென்னை மரம் ஹைட்டுக்கு போகும். வேற ரகமா இருக்கும். ஹெலிகாப்டர் ஷாட் பந்து கிரவுண்ட்ல இருந்து புடுங்கி அடிச்சாருன்னா எங்கேயோ பறக்கும். அந்த அளவுக்கு ஒரு தரமான மனுஷன் நம்ம தலைவன் தோனி. பிளஸ் தலைவன் தோனிய பத்தி எதுவுமே தெரியாம, பிளஸ் அவரோட அந்த லெஜெண்டரி அவரு வாழ்க்கையில எவ்வளோ டீமுக்காக பண்ணியிருக்காரு. இந்தியன் டீமுக்காக பண்ணியிருக்காரு. இந்த சிஎஸ்கேக்காக பண்ணியிருக்காருன்னு தெரியாம அவர நீங்க வந்து மட்டம் தட்டி பேசாதீங்க. அவர குறை சொல்லாதீங்க. 2026 ஐபிஎல் இவருக்கு கடைசி ஐபிஎல்லா இருக்கலாம். இந்த ஐபிஎல்ல இவரு பண்ணக்கூடிய சம்பவம் ஒரு தரமான சம்பவம். பிளஸ் இவரு இந்த வருஷம் டைட்டில் சிஎஸ்கேக்கு வாங்கி குடுத்து, ஒரு தரமான ஒரு தலைவனுக்கு எப்படி ஒரு மரியாதை குடுத்து அனுப்புவோமோ, அதே மாரி இந்த தலைவனுக்கு இந்த வருஷம் நல்ல ஒரு குட் ஃபேர்வெலா இருக்கணும். சிஎஸ்கே இந்த வருஷம் கப் அடிச்சு, நம்ம தலைவனுக்கு ஒரு ஃபேர்வெல கொண்டாடுறோம். நம்ம தலைவன அழகா வழிநடத்தி வைக்கிறோம். பிளஸ் இதுக்கப்புறம் இந்த வருஷத்தோட அடுத்த வருஷம் இவரு விளையாடுவாருங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தேகம். இருந்தாலும் அப்படி விளையாடாட்டியும் பிளஸ் சிஎஸ்கேல ஒரு அங்கமா கம்பல்சரி இருப்பாருங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம். அதனால தலைவன் தோனிய பத்தி தெரியாம யாரும் இவர வந்து குறை சொல்லாதீங்க. பிளஸ் உங்களுக்கெல்லாம் கம்பேக் உங்களுக்கெல்லாம் பதில் சொல்ற வகையில இந்த 2026 நம்ம தலைவன் ஒரு மாஸான ஒரு தரமான சம்பவம் பண்ண தான் போறாரு. அத நீங்க கண்கூடா பார்க்க தான் போறீங்க. ஓகே நண்பர்களே, நம்ம தலைவன் தோனி ஆடியன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவையும் குடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ இப்பலாம் ஐபிஎல் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் ஆகப்போகுது. சும்மா என்ஜாய் பண்ணி வேற ரகமா பார்க்க போறோம் நண்பர்களே.